பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. பாலியல் குற்றம் தொடர்பாக செய்தி வெளியிட்ட பத்திரிகை மற்றும் அதன் உரிமையாளருக்கு எதிராக 83,000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த பெரிய முதலீட்டாளர்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அவருக்கு அந்நாட்டின் அரசியல்வாதிகள், நடிகர்கள், கோடீஸ்வரர்கள் என பல பிரபலங்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. சிறுமியரை பாலியல் தொழிலுக்காக கடத்திய வழக்கில் 2019ஆம் ஆண்டு எப்ஸ்டைன் கைது செய்யப்பட்டார். அப்போது சிறையில் இருந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். அவரது வழக்கு ஆவணங்களை வெளியிட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. ஆனால் அதை வெளியிட ட்ரம்ப் மறுத்துவிட்டார். இந்நிலையில் ஜெஃப்ரி எப்ஸ்டைனை மற்றும் ட்ரம்ப் இடையேயான நெருக்கமான தொடர்பு குறித்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரை ஒன்றை வெளியிட்டது. அதில் நிர்வாணமாக ஒரு பெண்ணின் ஓவியத்துடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அது குறித்து பதிவிட்டுள்ள அவர், அது தன்னுடைய வார்த்தைகள் அல்ல, தான் படங்களை வரைய மாட்டேன், இது தவறான அவதூறு பரப்பும் செய்தி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக பத்திரிகை நிறுவனர், ஆசிரியர் ஆகியோர் மீது 83,000 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி மியாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம், அனைத்தையும் உறுதியான ஆதாரங்களுடன் தான் எழுதியுள்ளோம் என வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியுள்ளது.